ஸ்டார்ட் பண்ணலாமா? மேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த். இன்டீரியர் ஆஃப் தி எர்த் வந்து ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ். நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு வெறும் எஸ்டிமேட் பண்ணி சும்மா ஏதேதோ ரெஃபரன்ஸ் வச்சு ஏதேதோ சோர்சஸ் வச்சு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளா வந்து யோசிக்கிறது தான். யாருமே வந்து சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கோ இல்ல உள்ள டீப்போ இல்ல ஒரு இந்த கிரஸ்ட தாண்டியோ பெருசா யாரும் உள்ள போனதில்லை, போக முடியாது. அதுதான் உண்மை. ஆமா, போக முடியாது. எர்த்தோட ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு 6370 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இந்த 6370 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபுல்லா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது வந்து இன்டீரியர் ஆஃப் தி எர்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு சோர்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்ட் சோர்சஸ், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ். இந்த டைரக்ட் சோர்சஸ் அப்படி இதுல ரெண்டு இருக்கு. அதுல வந்து ஒன்னு வந்து மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம பண்ற இந்த மைனிங் கிடையாது. இதுக்குன்னு தனியா வந்து ட்ரில்லிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆர்டிக் ஓஷன்ல கோலா அப்படிங்கிற ஒரு ட்ரில்லிங் ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுவே வந்து மேக்சிமமா போகக்கூடிய டெப்தே வந்து 12 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். அதுக்கு மேல யாருனாலையும் போக முடியல. ஏன்னா அவ்வளோ ஹீட் அதுவே தாங்க முடியல. 12 கிலோமீட்டர்ஸ்க்கே யாருனாலையும் உள்ள போக முடியல. அதை விட ரொம்ப இதா இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு அப்படிங்கிறது வந்து வால்கானிக் எரப்ஷன்ஸ். இந்த வால்கானிக் எரப்ஷன்ஸ்ல என்ன ஆகும், உள்ள இருக்கிற மேக்மா தான் வெளியே வந்து லாவா வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ஞ்சு ஓகே உள்ள வந்து இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்டேட்ல தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம நிறைய வந்து டிஸ்கவர் பண்ணி அதுல இருந்து நிறைய ப்ரொசீஜர் திங்ஸ் எல்லாம் சயின்டிபிக்கா பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் ரெண்டு டைரக்ட் சோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ். இன்டைரக்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டெம்பரேச்சர் மாறுது, அதோட டென்சிட்டி மாறுது, ப்ரெஷர் மாறுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்னு அவுட் சைடு வெளியில இருந்த அட்மாஸ்பியரா இருக்கும். இன்னொரு காரணம் வந்து மேபி உள்ள இருக்கிறதுனால வந்து மாறலாம். இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் ஏன் வந்து உள்ள போகுது இழுக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஓகே உள்ள வந்து சிமிலரான மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதனால போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், டென்சிட்டி வேரியேஷன்னால. இன்னொன்னு வந்து கிராவிட்டி அனாமலி அப்படிங்கிறாங்க. கிராவிட்டி அனாமலி தான் நான் அப்பவே சொன்னது. அதாவது இப்போ ரெண்டு விஷயம் நம்ம வந்து சேம் ஹைட், இப்போ கிராவிட்டி எல்லா இடத்துலயும் இல்ல உள்ள வந்து ஒண்ணுமே இல்ல ஹாலோவா இருக்கு இல்ல ஒரே மாதிரி மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த பொருள் எங்க இருந்து போட்டாலும் ஒரே மாதிரி தான் உள்ள போகணும். ஆனா வந்து மாஸ் வச்சு அது டிஃபரன்ஸ் ஆகுது இல்லையா. இப்ப மேல இருந்து நான் காட்டன் போடுறதுக்கும் மேல இருந்து ஒரு அயர்ன் ராடு போறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். மாஸ் வச்சு அது உள்ள போகுது. அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப லைட்டரான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் மேல இருக்கும், இன்டீரியர் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம லைட்டரான ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும், ரொம்ப டென்ஸா ரொம்ப ஹெவியரான ஆப்ஜெக்ட்ஸ் தான் கோர்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து மீட்டியார்ஸ் அப்படிங்கிறாங்க. மீட்டியார்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஸ்பேஸ்ல இருந்து ஒரு செலஸ்டியல் பிளானட் மாதிரி இல்ல சின்னதுன்னா பிளானட்டை விட கொஞ்சம் சின்னதான ஆப்ஜெக்ட்ஸ், பிளானட்டா மாற முடியாம சுத்திட்டு இருக்கோம் இல்லையா, ஆஸ்ட்ராய்ட் சொல்லுவோம், மீட்டியார்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மீட்டியார்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து ஏர்த்ல வந்து விழுந்திருக்கு. ஸோ ஏர்த்தும் இதுவும் மீட்டியார்ஸும் சிமிலரான ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஒரே இதுல இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மீட்டியாரோட உள்ள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏர்த்தோட இன்டீரியரும் சிமிலரா அதே மாதிரிதான் இருக்க போகுது அப்படிங்கிற டிஃபரன்ஸா கண்டுபிடிக்கும். ஓகே, எழுதலாமா? இன்டீரியர் ஆஃப் தி எர்த். The Earth's radius is 6,370 kilometers. 6,370 kilometers. No one can reach the center of the earth and make observations. Most of our knowledge is largely based on estimates and inferences.
and inferences. There are two categories. There are two categories of source of information. About Earth's interior. About Earth's interior. First one வந்து direct sources. Direct sourcesல first one வந்து rocks from mining areas. Rocks from mining areas like example வந்து deepest drill at Kola in Arctic Ocean. So the depth பார்த்தீங்கன்னா 12 kilometers. Second one வந்து volcanic eruption. Okay, indirect sources. Indirect sourcesல by analyzing the first one, by analyzing the rate of change of temperature, pressure and density towards the interior. Next வந்து gravity anomaly. Gravity anomalyங்கிறது என்ன எழுதிக்கோங்க, change in gravity according to the mass of material. Change in gravity according to the mass of material. Third one வந்து meteors. Okay. Next வந்து models for interior of the earth. Models for interior of the earthல three types of models இருக்கு. First one வந்து based on composition. Next வந்து based on density. And மூணாவது based on state of matter. Okay. Composition, density, state of matter. 1, 2, 3 அதுக்கு தான். Okay. So composition base பண்ணி எப்ப கொடுத்தாங்கன்னா almost 1900 அப்பவே இதை வந்து கொடுத்துட்டாங்க. Density base பண்ணி எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா 1940sல வந்து கொடுத்தாங்க. இது வந்து 1970sல வந்து கொடுத்தாங்க. ஓகே. ஸோ காம்போசிஷன்ல எப்படி பேஸ் பண்ணி செக்ரிகேட் பண்றாங்கன்னா உள்ள என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு அதுல வந்து மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து சியால், இன்னொன்னு வந்து சீமா, இன்னொன்னு வந்து நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சியால், சீமா, நைஃப் எல்லாம் வந்து அப்ரிவேஷன்ஸ் தான். எதுக்கு அப்படின்னா சியால் அப்படிங்கிறது சிலிக்கா அண்ட் அலுமினியம், சைமா சீமா ஒரு சைமா சிலிக்கா அண்ட் மெக்னீஷியம், நைஃப் அப்படிங்கிறது எண்ணெய் வந்து நிக்கல் அண்ட் அயர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி வைஸ் பிரிக்கிறதா வந்து நம்ம எப்பயுமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப டென்சரா இருக்கிறது வந்து இன்னர் கோர், அதை விட இருக்கிறது அவுட்டர் கோர், மேண்டில், கிரஸ்ட். இதுதான் வந்து நம்ம சின்ன வயசுல வந்து ஃபுல்லா படிச்சிருப்போம். நம்ம இருக்கிறது வந்து கிரஸ்ட்ல. ஓகே. கிரஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? மேண்டிலே வந்து அப்பர் மேண்டில்,
அண்ட் லோவர் மேண்டல் அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு. இந்த மேண்டல் டுகெதரா சேர்த்தோம் அப்படின்னா 2900 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்கு. இந்த மேண்டல்ங்கிற போர்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய போர்ஷன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து கோர் வந்து அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோர் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது வந்து பேஸ்ட் ஆன் டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். அதுல முக்கியமா இருக்கிறது வந்து ரெண்டு தான். ஒன்னு வந்து லித்தோஸ்பியர், இன்னொன்னு வந்து ஆஸ்தனோஸ்பியர். ஓகேவா? இது எதை பேஸ் பண்ணினா உள்ள ஸ்டேட் ஆஃப் மேட்டர் லிக்விடா இருக்கா, சாலிடா இருக்கா, கேஷியஸா இருக்கா, அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்கும். இது வந்து சாலிடா தான் இருக்க போகுது. ஓகேவா? லித்தோஸ்பியர். இந்த ஆஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறது செமி சாலிடா இருக்க போகுது. ஓகே, சாலிட் செமி சாலிட். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற லோவர் அது வந்து லித்தோஸ்பியர் வந்து என்ன சொல்றது, கிரஸ்ட் டு அப்பர் மேண்டில்ல கொஞ்சம் போர்ஷனும் அப்படிங்கிறாங்க. ஆஸ்தனோஸ்பியர் வந்து மிச்சம் இருக்கிற அப்பர் மேண்டில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லோவர் மேண்டில் இருக்கு இல்லையா, லோவர் மேண்டில் வந்து சாலிடா தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்கும் அண்ட் இன்னர் கோர் வந்து சாலிடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படிதான் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஏன் வந்து அவுட்டர் கோர் வந்து மட்டும் லிக்விடா இருக்கு, நடுவுல கீழே போக போக இங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்பயுமே வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும் இந்த ஏரியால. ஏன் அவுட்டர் கோர் வந்து லிக்விடா இருக்குன்னா அதோட ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் அளவுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. இன்னர் கோர்ல வர டெம்பரேச்சரும் இங்க இருந்து ரேடியேட் ஆகுது. அவுட்டர் கோர்லயும் தனியா ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அதனால ரொம்ப டெம்பரேச்சர் அதுக்கு ஜாஸ்தி, அதனால ஒரு லிக்விட் ஸ்டேட்லயே இருக்கு. அந்த ப்ரெஷர் இல்ல, ப்ரெஷர் வந்து அளவுக்கு அதிகமா இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னர் கோர்ல அப்படி கிடையாது, டெம்பரேச்சர் இருக்கு ஆனா ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால இன்னர் கோர் வந்து சாலிடாவே இருக்கும் அப்படி. ஓகே, இப்படிதான் 3 டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. டயக்ராம் வரைஞ்சு எப்படி உங்களுக்கு டயக்ராம் வரையுமோ வரைஞ்சுக்கோங்க. இது ஒரு கிளாசிபிகேஷன். இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றதுக்கு 3 மாடல். ஒன்னு வந்து இப்போ வந்து காம்போசிஷனை பேஸ் பண்ணி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி கிளாசிஃபை பண்றோம்னா அது ஃபர்ஸ்ட் சிஆர், சீமா அண்ட் நைஃப் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி டென்சிட்டி, அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஓகே,